கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆறாம் வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஆமென். அல்லேலூயா. வாசித்தால் வசனம், வாசித்தால் வசனம், இதை ஏற்றுக்கொண்டால் வாக்குத்தத்தம், இதை நீங்கள் அனுபவமாக்கி கொண்டால் இது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் உள்ளதான எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பூமியிலே அனுபவிக்காமல் பரலோகத்தில் போய் அனுபவிக்க போகிறது இல்லை. இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த பூமியிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பரலோகம் போகும்போது இந்த பைபிள் எடுத்துட்டு போவாங்க எத்தனை பேர்? இல்ல. இப்போதான் ஒரு கேள்வி வருது. பரலோகம் நம்ம போகும்போது, எனக்கு தலைவா சிஸ்டர், நம்ம போகும்போது இந்த பைபிளை எடுத்துட்டு போவோமா? தெரியாது. சிஸ்டர் என்ன சொல்றீங்க? நீங்க திடீர்னு கேள்வி கேட்டுட்டு நானும் முடிக்கிறேன் பாருங்க. 3 யோவான் 13வது வசனம். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினால் எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனது இல்லை. எழுத வேண்டிய, அது முடிய வேண்டாங்க. எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் என்னுடைய மனதிலே இருக்கிறது, அவைகளை மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்குதா, மனதில்லை இருக்குதா? அப்ப விருப்பம் இல்லைங்கிறதுக்கும் மனதில்லைங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? என்னங்க? விருப்பம் இல்லை என்கிறதுக்கும் கம்மியா விருப்பம்னா என்னங்க? சரி விடுங்க, எனக்கு எம் மூலையில் உதிச்சதை நான் சொல்றேன். சரியா? அந்த எடுத்துக்கங்க. நான் பாண்டிச்சேரி வந்த ஒருபாடு எங்க அம்மா எனக்கு லெட்டர் எழுதும், நிறைய லெட்டர் எழுதிடுச்சு. ஒரு லெட்டர் கூட எனக்கு வந்து சேரல. எங்க அம்மா எழுதுறது 1-2 லெட்டர் இல்லை, ஆனா ஒரு லெட்டர் கூட எனக்கு வரல. ஏன்னா இங்கிலாந்து லெட்டர் பாயிண்ட் வரும், எழுதும், வானே ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்ன சாப்பிட்டியா, எங்க போன, பார்த்து போப்பா, அப்படி போப்பா, அழுக ஆரம்பிச்சு. அழுகிற பாட்டு லெட்டர் எழுத முடியுமா என்ன? உடனே இதை மடிச்சு சுருக்கு பை தெரியலங்க அதில் போட்டு, அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற போது மறுபடியும் எடுக்கும், மறுபடியும் எழுதும், மறுபடியும் மீதி எழுதும். அப்புறம் என்ன, மூத்த பையனாச்சா நினச்ச அப்போதான் எழுதும், உடனே மனசு வராது, மறுபடியும் மடித்து வருவோம். இப்படி ஒரு 2-3 தடவை எழுதி எழுதி படிக்க போட்ட ஒரு பாடு. இது எப்படி இருக்கும்?
இந்த 4 முனை எப்படி இருங்க கிழிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கள் அம்மா என்ன செய்யும், தம்பிகிட்ட கொடுத்து இதில் அட்ரஸ் எழுதி போட்டுறோம். அவன் வாங்கி கிழிச்சு போடுவான். ஏன்னா ஏம்மா இதை கொண்டு போய் கொடுத்த அந்த போஸ்ட்மேனு என்னதான் நினைப்பான். ஏன்னா லெட்டர் என்ன இருக்கும், அது ஒரு 3 நாளில் கிழிஞ்சிடும் பாருங்க. அதனால எங்கள் அம்மா எனக்கு லெட்டர் எழுதலான்னு இல்லை, எழுத வேண்டியது இருக்குது. ஆனால் என்னை நினைக்கும் பொழுது என்ன வரல, எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குதுப்பா. அவற்றை எல்லாம் நான் என்ன பண்ண முடியல, என்னால் எழுத முடியல. நாம் ஒரு நாளிலே முகமுகமாய் பார்ப்போம். அப்பொழுது எல்லாவற்றையும் என்ன பண்ணிக் கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. அவ பாருங்க, இயேசு ரத்தத்தினால தன்னுடைய மனவாட்டிக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, எழுதி இருக்கிறாரு. இதை எழுதிட்டு அதுக்கு அவரால முடியல. ஏப்பா நாம் ஒரு நாளிலே அங்க என்ன பண்ண போகிறோம், நேரடியாக சந்திக்க போகிறோம். அப்பொழுது நாம் நேரடியாக எல்லாம் என்ன பண்ணி கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். நான் ஈரோடு போகும்போது அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் எங்க அம்மாட்ட நேரடியாக பேசுறதுக்கு பதிலாக அன்புள்ள மகனே எப்படிப்பா மகனே இருக்கிற அப்படியா பேசுவேன். லெட்டர் நான் என்ன பண்ண மாட்டேன், நேரடியாய் பார்க்கிற பொழுது அந்த கடிதத்தை என்ன பண்ண மாட்டோம். அப்ப பாருங்க, ஒருவேளை பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இந்த வேதம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் மறைஞ்சு போகும், அது போகுன்றாங்க. எப்படியோ கர்த்தரை சந்திக்க போகிறோம், முகமாய் பேச போகிறோம். ஹல்லேலூயா. நாம் இமைப்பொழுது மறுரூபம் ஆவோம். அவ்வளவுதாங்க. ஸ்தோத்திரம். நம்ம கையில ஒண்ணுமே நம்மளவர்கள் கொண்டு போறது இல்லை, இருக்கட்டும். பாருங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நன்மை என்னை பின்தொடர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில கிருபை என்னை பின்தொடர வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் இரக்கத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் கிருபையை கொடுத்தார். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க, இது உண்டானதல்ல, இது கர்த்தருடைய கிருபையால் என்னுடைய ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, பழைய ஏற்பாட்டுக்கு சொல்லுங்க, இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். கிருபைன்னா என்னங்க, இரக்கம்னா என்னங்க? கிருபைன்னா என்ன? பிரகாசிச்சு பார்க்குறீங்க, சொல்லுங்க. என்னடா எனக்கு என்னவே பிடிச்சிக்க மாட்டேங்குது. கிருபைன்னா என்ன? சக்தி இல்லாதவனுக்கு கொடுக்கிறது. அம்மா சரி கொடுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்கார ஒரு பையன் வர பிச்சை வீட்டு வாசல்ல நிற்கிறான். அம்மா பசிக்குது, பார்க்குறீங்க, பரிதாபப்படுறீங்க. அவன் என்ன கேட்குறான், கொஞ்சம் சாப்பாடு. உங்க பரிதாபம் சாப்பாடு கொடுத்துட்டு பாவம் அவனுக்கு ஒரு சட்டை, ஒரு ட்ரௌசர், ஒரு 100 ரூபாய் எவ்வளோ கொடுத்துட்டீங்க சொல்லுங்கள. கொடுக்காட்டி யார்கிட்ட சொல்லுங்களா, பார்த்து சொல்றதுல என்ன இருக்கு? எத்தனை ரூபா கொடுத்துட்டீங்க? அவன் கேட்டது கொஞ்சோண்டு சாப்பாடு. ஆனா ஒரு 100 ரூபாய் கொடுத்து, சட்டை கொடுத்து, ட்ரௌசர் கொடுத்து, இதையும் வச்சு சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி நீங்க அனுப்புறீங்க பாருங்க. இது கிருபை, சாரி இரக்கம். இது இரக்கம். கிருபை என்கிறது என்ன? அவனை உள்ள கூப்பிட்டு குளிச்சுட்டு வா, இந்த சட்டையை போட்டுக்கோ, இந்த ட்ரௌசரை போட்டுக்கோ. இந்த வீட்டில் நீ என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு மகனா நீ என்ன பண்ணிக்க சொல்லுங்கப்பா, மகனா நீ இருந்துக்க. அப்படி சொல்லுகிறவங்கள
அதுதாங்க கிருபை. மெதுவா நம்ம தலையாட்டினா கூட போதும். சொல்லுங்களா பார்க்கலாம். எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? என்ன கொடுத்திருக்காரு? கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உதாரணம் சொல்றோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம். இயேசுவே நான் ஆபிரகாமின் குமாரன் சொல்றதுக்கு என்ன பண்ணல? அவரு பெருமைப்பட்டார். நான் யாருடைய குமாரன்? ஆபிரகாம் குமாரன், தாவீதின் குமாரன். அவர் அந்த இதை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு பாருங்க. அப்படி ஆரம்பிக்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆபிரகாமை விட, தாவீதை விட, தானியேலை விட, இவர்களை எல்லாம் விட நான் பரிசுத்தவான்களா? இல்ல, ஏதோ ஆமா இல்ல சொல்லுங்கள. இல்ல, யாராவது ஒருத்தன் பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு அருமையா சொன்னாங்க, ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டாங்களா? நம்ம என்ன செய்யறோம்? அப்பா அப்படிதான் ஜபத்துல தான் கூப்பிடுறாங்க. இல்ல, இடு பிடிச்சிட்டாங்களா? அப்பா, ஏசப்பா, ஏசப்பா. உட்கார்ந்தாலும் ஏசப்பா, எந்திரிச்சாலும் ஏசப்பா சொல்றோமா இல்லையா? அப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய மேன்மையை தேவன் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் காணிய ஆட்சிக்கு புறமானவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்கள், பரதேசிகள், அப்பேற்பட்டவர்களை இன்றைக்கு என்னுடைய வீடு ஜப வீடு, இந்த வீட்டுக்கு உள்ளே வரவழைத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து, வசனம் என்கிற ஆகாரத்தை கொடுத்து, பிள்ளை என்கிற புத்திர சுகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நாம் இன்றைக்கு பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்ன பண்ண வேணுமா? ஆனவசனம், நன்மையோ கிருபையும். ஆமென். பாருங்க, நான் இதை பற்றி சொல்லி இருக்கிறேன். சங்கீதம் 23ல எத்தனை வசனம் இருக்குது? பார்த்து சொல்லுங்களேன். பார்க்காம சொல்லிட்டீங்க. 6 வசனம். இந்த 6 வசனமும் 66 புத்தகத்தை பேசுகிறது. 66 புத்தகமும் இந்த 6 வசனத்துக்குள்ளே இருக்கிறது. என்ன போதும்? 66 புத்தகம் எங்க இருக்கிறது? 6 வசனத்துக்குள்ளே இருக்கிறது. 6 வசனமும் 66 புத்தகத்துக்கு லைட் அடிக்கிறது. ஒரு மனுஷன் பிறந்தது முதல் கர்த்தர் என்னுடைய, அப்போ கர்த்தரை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆவிக்குள்ளே பிறக்கிறான். பிறந்தது முதல் கர்த்தருடைய வீட்டிலே சாகர வரையிலும், பிறந்தது முதல் சாகர வரையிலும் இந்த 6 வசனம் என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இந்த சங்கீதம் மிகவும் முக்கியமான சங்கீதம். அதனாலதான் இத ஒரு தங்க செயின்ல நடுவில் என்ன வைக்க, கல் என்ன வைக்கிறாங்க, என்னது டாலர், என்ன சரி டாலரோ கல் அனுச்சுங்க. 66 புத்தகம் என்கிற அந்த செயினுக்குள்ள நடுவில் பதித்துதான ஒரு கல். என்னது? 23வது சங்கீதம் கர்த்தருக்கு சொல்றோம். அடுத்த வாரம் இந்த 23வது சங்கீதத்தை பற்றி எபிரேய மொழியில கொஞ்சம் ஆழமான காரியத்தை சிஸ்டர் நம்மோட பேசுவாங்க. அச்சா, நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதிகமாக பேசினா அதிகம் பேசுங்க, அதனால அவங்களுக்கு பேசுவாங்க. இருக்கட்டும். இப்ப பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறீங்களா ஐயா எல்லாரும்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நன்மை பின்தொடர வேண்டும், கிருபை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும்?
வெறுமையாக இல்ல, அறகுறையாக இல்ல, நிரம்பி நிரம்பி வழிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் அநேக பாத்திரங்களை சொல்லுகிறது. அதிலே முதலாவது பாத்திரமாய் இருக்கிறது எது என்று சொன்னால் சங்கீதம் 116:13. சங்கீதம் 116:13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் கையிலே என்ன பாத்திரம் இருக்க வேண்டும்? ரட்சிப்பின் பாத்திரம் இருக்க வேண்டும். இந்த பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? நிரம்பி வழிகிறதா இருக்க வேண்டும். அப்போ இந்த பூமியிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இயேசு பூமியில உலகத்துல சபைய கட்டுறார். இயேசு கிறிஸ்து உலகத்துல சபைய என்ன பண்றாரு? கட்டுறாரு. பிசாசு சபைக்குள்ள உலகத்தை கட்டுறான். இது ஒரு சின்ன வித்தியாசம். எனக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். பிசாசு சபைக்குள்ளே எதை கட்டுறான்? உலகத்தை கட்டுறான். இயேசு என்ன செய்கிறாரு? உலகத்துக்குள்ளே சபையை கட்டுறார். எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான், இருக்கட்டும். அப்போ தேவன் இந்த பூமியில நம்மை அவரை தொழுது கொள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள வேண்டும்? நாம் எதை கொள்ளணுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவங்க இந்த பாத்திரத்தோடு கூட தான் வர வேண்டும். இந்த பாத்திரம் இல்லாதபடி நாம் என்ன பண்ணக்கூடாது? தேவனை தொழுது கொள்ளுகிற எந்த பிரயோஜனமும் பாருங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல எல்லாருக்கும் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1:23 ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இருந்தான். எங்க இருந்தானா? ஜெப. பாருங்க, லூக்கா புஸ்தகம் 13:10. ஜெப ஆலயத்துல 18 வருஷமாய் ஒரு நிமிர முடியாத ஒரு கூனி ஒருத்தர் இருந்தானா. யாரு? எங்க இருந்தாங்களா? இவ எவ்வளவு என்ன பண்ண முடியல? நிமிர. அப்போ இயேசு பிரசங்கம் பண்றாரு, இவ என்ன பண்ண முடியாது? நிமிர்ந்து அதை பார்க்க முடியாது. அவ எப்படிதான் இருப்பா? தலை குஞ்சிட்டு இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பார்க்க எப்படி இருப்பா? அப்போ நீ பேசுறது பின்னாடி அப்படியே போகுது. என்ன ஆகுது? நான் இங்க இருந்து ஏதோ ஒன்று வீசுறேன் வைங்க, இவன் தலை குனிஞ்சிட்டானா அது எங்க போகும்? எவ்வளவு நிமிர முடியாது. அப்ப இயேசுவின் வார்த்தை என்ன பண்ண மாட்டான்? எங்குதான் இருக்கிறான்? ஜெப ஆலயத்துல இருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு இதுதாங்க பவுல் சொல்றாரு. எபேசியர் புஸ்தகம் 6:11 வாசிக்கிறீங்களா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணி உள்ளவர்களாக. பாருங்க, இன்னைக்கு நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ள வேண்டுமானால் பிசாசு நீங்கினால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள கட்டப்படும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ராணி பாருங்க. ஆங்கிலத்துல stand against the wills of the devil, for we wiles of the devil. wrestling match. என்னது? wrestling match. wrestling matchனா
குத்து சண்டை, மல்யுத்தம். இப்போ நீங்க பிசாசோட மல்யுத்தம் பண்ணத்தக்கதாய் திராணி உள்ளவர்களாய் என்ன பண்ணுங்க, இருங்க. ஏங்க மல்யுத்தம் பார்த்துக்கிறவங்களாம் யாரு? மல்யுத்தம் பார்க்காதவங்க திருப்பாட்டு கேளுங்க. என்னப்பா மல்யுத்தம் பார்த்துக்கிறவங்களாம் யாரு? சிஸ்டர், ரைட்டு. பாருங்க என்ன செய்வாங்க, ஒரு வட்டத்துக்கு போட்டு அந்த வட்டத்துக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. இந்த வட்டத்துக்கு வெளியில போயிட்டா நீ அவனை அடிச்சாலும் நீ தான் தோற்றதாக இருக்கும். சரிங்களா ஐயா? ஏன் நீ எங்க போயிட்ட, எங்க போயிட்ட, வட்டத்துக்கு வெளியில என்ன பண்ணிட்ட, போயிட்ட. அப்போ பவுல் இந்த பிசாசோட சண்டை போடுறத, பிசாசோட எப்படி வேணாலும் சண்டை போடுங்கன்னு சொல்லல, ஒரு வட்டம் போட்டு என்ன பண்ணுங்க, மல்யுத்தம் வரையில் என்ன பண்ணுங்க, மல்யுத்தம் பண்ணுகிறவனை போல சண்டை போடுங்க, கடைசி வரையிலும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இருக்கா இல்லைங்களா? அப்படின்னா என்ன, கடைசி வரையிலும் கீழே உழுகாதவங்க என்ன பண்ணுவான், ஜெயிச்சதாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க பிசாச எதிர்க்க பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி. ஆண்டவரே, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அப்போ நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாமே. தேவனாகிய கர்த்தர் என்ன வசனம், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு 4:6. தான கொதியும் உம்மை தம்முடைய கைகளில் ஏந்தி கொள்ளுவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது. பாருங்க, அதுக்கு இயேசு பதில் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்பதாய் எழுதி. அவன் பிசாசு நம்மோடு கூட சண்டைக்கு வந்தா அவனை ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய வேணும், அவன் வசனத்தோடு தான் நம்மோடு கூட என்ன பண்ணுவான், வருவான். நாம் வசனம் தெரிஞ்சாதான் வசனத்தை சொல்லி அவனோட என்ன பண்ண வேணும், ஜெயிக்க. ஆமா, நல்லா கவனிங்க. நம்ம எல்லா காரியத்துக்கும் வசனத்தை வைத்துதான் நம்ம என்ன பிசாசோட போராட வேணும். வசனம் வைத்துதான் நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர்கிட்ட கேட்க வேணும். எல்லாமே வசனத்துக்குள்ளதான் என்ன பண்ணி இருக்குது, அடங்கி இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வசனத்துக்கு வெளியில எந்த காரியத்துக்கும் நம்ம போக வேணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இதை விட்டுட்டான். நான் ஒரு 2 நிமிஷம் நான் வெளியில போயிட்டு வரேன். வெளியில போயிட்டு வட்டத்துக்கு பொறிவாயில் 5 வித்தான் வைத்தியர் ஒழுக நெடுநின்றான் நீடுழி வாழ்வா. பொறி என்ற டூல் ஆணி, அந்த ஆணியினுடைய வாயிலே 5 அவித்தான். மெய், வாய், கண், மூக்கு, செவி 5ஐயும் அடக்கினான். அவன் வழியிலே நெறி நின்றார். தவறில்லாமல் நின்றார் வழி நடந்தால் நீ நீடுழி வாழ்வாய், நித்திய ஜீவனை பெறுவாய். யார் சொன்னா? இது வட்டத்துக்கு நம்ம தேவையே ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக 5 காயங்களை உடையவனே நான் உண்மை நமஸ்கரிக்கிறேன். பார்த்தீங்களா? ஓம் ஸ்ரீ கன்னி சுநாயக நமக, கண்ணின் வயிற்றிலே பிறந்தவனே நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ ஜனாமூர்த்தி நமக. அப்பாவுடைய வலது பக்கத்திலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவனே ஏன் சென்று உட்கார்ந்துக்கிறாரு? இதனுடைய பார்த்தீங்களா? இதெல்லாம் வட்டத்துக்கு வெளியில. ஒரு காலத்துல நான் இதை பேசிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய இயேசுவை நிரூபிக்க, என்னுடைய இயேசுவின் வார்த்தைக்கு மேலே ஒரு காரியம் எனக்கு தேவை என்பதே இல்லை. எப்படி தெரியுமா? யோர்தான் நதி இந்த செங்கடல் கலந்தது தெரியுமா? ஒரு சயின்டிஸ்ட் நிரூபிக்கிறார். எவனும் நிரூபிக்க தேவையில்லை.
செங்கடல் 2 பிளந்தது. அவ்வளவுதான். 3 நாள் யோனா மீன் வயிற்றுல. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு மீன் இருக்குது கடல்ல. அந்த மீன் வயிற்றுக்குள்ள ஏங்க ஒரு மீன் தான் என்ன, எத்தனை மீன் தான் என்ன? வேதம் சொல்லுது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். வட்டத்துக்கு வெளியே நான் மல்யுத்தம் பண்ணினாலும் வசனத்துக்குள்ளதான் என்ன பண்ண வேணும். சாரி, அப்போ நாம் இன்னைக்கு பிசாசோடு எதிர்த்து நின்று ஜெயித்து நம்முடைய பாத்திரத்தை ரட்சிப்பினாலே நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு என்றால் என்ன பாருங்க. முதல் காரியம் அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எப்போது? இயேசுவை விசுவாசிக்கும் போது. அப்போ உன்னுடைய பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? முதல் காரியம் எல்லாரும் சொல்லுங்கப்பா. நான் திணறி பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு முடியல. என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம். நம்ம ஏன் கிறிஸ்தவன்? நம்மெல்லாம் ஏன் கிறிஸ்தவர்னு சொல்றோம்? நம்ம ஏன் கிறிஸ்தவ விசுவாசிக்கிறோம்? நம்ம ஏன் கிறிஸ்தவன் சொல்றோம்? சிஸ்டர், ஏன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நம்ம வேதத்தில் சொல்றேன், 4 காரியங்களை விசுவாசிக்கிறவன். அண்ட சராசரங்களும் கடவுளுடைய வார்த்தையினாலே உண்டானது. முதல் பாயிண்ட். இயற்கையாகவோ சூரியனிலிருந்து தீப்பொறியாகவோ வந்ததெல்லாம் அல்ல. என்னங்க? அண்ட சராசரங்களும் என்னுடைய தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்லது சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இரண்டாவது காரியம், தேவாதி தேவன் கன்னி மரியாள் வயிற்றிலே உற்பவித்து பிறந்தார். ஆமென். டாக்டர் நம்புவாங்க, சொல்லுங்க. டாக்டர் ஏற்றுக்கொள்வாங்களா? எனக்கு தேவையே இல்லை. ஏற்றுக்கொண்டா என்ன, கொள்ளாட்டி என்ன, என்னத்தை பண்ணாலும் எனக்கு தேவையில்லை. இயேசு மரியாள் வயிற்றிலே உற்பவித்து இதை நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் இந்த வேதம் பொய். அதனாலதான் மரியாளுக்கு ஒரு பெயர் அமலோர் பவம். ஆமா, அப்படின்னு கத்தோலிக்கிறது தானே. தமிழில சொல்லுங்களேன் பார்க்கலாம். இந்த எழுத்தை ஒரு சில எழுத்துக்கு முன்னாலே போட்டா எதிர்மறையான அர்த்தத்தை கொடுக்கும். சுத்தம். அதுக்கு முன்னால போட்டா அசுத்தம் ஆச்சுங்களா? அப்போ மலம்னா என்னங்க? மலம்னா அசுத்தம். மலம்னா சொல்லுங்க பாப்பு, யாருக்கு தெரியாத மாதிரி முடியுங்க. மலம்னா அசுத்தம். அமலம் அப்படின்னா அசுத்தமற்ற முறையிலே கர்ப்பவதி ஆனவள். ஏங்க கத்தோலிக்கர் எல்லாம் கத்தோலிக்கர் தான் சொல்ல போனா. நீங்க அமலோப்பான்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க. அமலோர் பாவம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அசுத்தமற்ற முறையிலே, அதாவது பரிசுத்தமான முறையிலே கர்ப்பவதி ஆனவள் என்று பெயர். இரண்டாவது விசுவாசம். மூணாவது, இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே எழுந்தார். இயேசு திரும்ப என்ன பண்ணுவார்? வருவார். இதைய
நாம் விசுவாசிக்கிறதுனால தான் நாம் யாரா இருக்கிறோம்? இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவனா என்ன பண்ண மாட்டோம். அப்ப இவ்வளவு காரியத்தை விசுவாசிக்கிறேன்னா இன்றைக்கு கர்த்தர் எங்களை நம்ம நடத்துவார்னு ஏன் விசுவாசிக்கிறது இல்லை? முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும்? விசுவாசம். கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? எனக்கு என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம ஒரு காரியம் நடக்காது. கர்த்தர் அதை எனக்கு நடத்துவார். அல்லேலூயா. நீங்களோ எனக்கு வெகு தீமையை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதே தீமையை எனக்கு பதவி உயர்வுக்காக மாற்றி போட்டார். நீ குழியில போட்ட, அந்த குழியில போட்டது ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு படிக்கட்டு. எதுக்கு? எகிப்துக்கு போறதுக்கல்ல, சிங்காசனத்தில் உட்கார. போத்திபாரின் மனைவி சிறையில போட்டா, எதுக்கு? நீ இன்னொரு படி மேல ஏற. நடந்த காரியம் எல்லாம் மாம்ச பிரகாரமாய் பார்த்தா அத்தனையும் வேதனை தான். ஆனால் கர்த்தர் அதை என்னவா மாற்றி போட்டார்? உங்க வாழ்க்கையில நீங்கள் படுகிற வேதனை, அவமானங்களை ஒரு நாளிலே தேவன் உயர்வுக்காய் மாற்றி போடுவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. முதல் காரியம், உன் பாத்திரத்திலே விசுவாசம் நிறைந்திருக்க வேண்டும். 2 மத்தேயு 1:21. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். 2வது காரியம், உன்னுடைய பாத்திரத்திலே ரட்சிப்பு. என்னவென்றால் உன்னுடைய பாவம் கழுவப்பட்ட அனுபவம் உனக்கு தேவை. ஆமென். பாவம் என்ன பண்ணி இருக்க வேணும்? பாவத்தை இயேசு எப்போது கழுவுறார்? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையுள்ளதாகிறது. ஆமென். 2வது அனுபவம் பாவம் கழுவப்பட்ட அனுபவம். 3வது லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கு ரட்சிப்பு. 3வது ரட்சிப்பு என்ன? இங்க சகேயுவினிடத்துல இயேசு சொல்லுகிறார், இன்னைக்குதான், இப்பதான் இந்த வீட்டுக்கு என்ன வந்திருக்குது? ஆமா, எல்லாரும் சொல்லுங்களாப்பா. எனக்கு பேச முடியல. 1. 2வது, நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன், அதுல வேற இருக்கிறேன். அதனால உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சாரு. உங்களை அனுப்பினா தான் நான் போக முடியும். அதனாலதான் நீங்க கொஞ்சம் உற்சாகமா கவனிங்க. இந்த வீட்டுக்கு எப்ப ரட்சிப்பு வந்தது? எப்ப வந்தது? இன்னைக்கு வந்தது. ஏன் வந்தது? இயேசு வந்ததுனாலயா? இல்ல. பாருங்க என்ன சொல்றான் அவன். என்ன சொல்ற பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக பாருங்க, ஒருவனிடத்திலே எதையாகிலும். அப்போ ஒரு லிஸ்டே, அதுல ஒரு வரையறையே ஐயா சொல்லுங்கப்பா. வரையறையே அம்மா, அருமையான மகளை கல்பனாமா சொல்லுங்கம்மா. வரையறையே இல்ல. எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா அதை என்ன பண்ணுகிற? திரும்ப செலுத்த. ஒருவனிடத்துல எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினா திருப்பி என்ன பண்ணிடுற? எங்க மனுஷங்கிட்ட அநியாயமா வாங்கினா அதைய திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. நீ ஆண்டவர்கிட்ட அநியாயமா வாங்கினாலும் என்ன பண்ண வேணும்? இருக்குங்களங்க. ஆண்டவர்கிட்ட வாங்கினாலும் மனுஷங்கிட்டயே திருப்பி கொடுக்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட அநியாயமா என்ன பண்ணி இருக்கிறோம்? எல்லாம் வாங்கி இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட நம்ம எதாவது வாங்கி இருக்கிறோமா?
அப்படின்னா என்னன்னு கேட்டான். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட அநியாயமாக தான் வாங்கிக்கிறீங்களா? ஏமாத்தி ஆண்டவரை ஏமாத்தி சரி விடுங்க, பிரச்சனை இருக்கும். அதிகாலையில் எல்லாம் கவனிக்கிறீங்களா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. விடியற் காலத்துல ஆயத்தமாகி என்னுடைய சமூகத்துல வந்து இல்லை. அந்த நேரம் யாருடைய நேரம்? யாருடைய நேரம்? சொல்லுங்களா பார்க்கலாம். அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அநியாயமா எடுத்துட்டேன். என்ன பண்ணிட்டேன்? எடுத்தோமா? ஐயா எடுத்தீங்களா இல்லையா? அது என்ன பண்ணணுமா? நாளத்தனையா ஆராதனை நேரம் 2 மணி நேரம். ஆராதனை நேரம் அதுக்கு மேல நீங்க போட்டு ஆராதனை நேரம் என்ன அக்கா சரிங்களா? இதுல எத்தனை எடுத்துட்டோம்? ஒரு முயற்சி பண்ணுங்க பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன், நான் உங்களுக்காக சொல்றேன், தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேங்க, போச்சுக்க வேண்டாம். 2 பேர் வருவாங்க, பலி எரிஞ்சிட்டு இருக்கோம். பலியை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 3 கூறுல ஒரு கொக்கிய மாட்டி அதை என்ன பண்ணுவானா? இது பலி என்ன ஆகிட்டு இருக்குது? எரிய எரிய இவன் என்ன பண்றான்? எடுக்கிறான். பலிங்கிறது என்ன? ஆராதனை. பலிங்கிறது ரோம 12 படி ஆராதனை. ஆராதனை என்ன எரியுது? பாட்டு ஆராதனை. பாட்டு ஆராதனை என்ன பண்ணிட்டு இருக்குது? சொல்லுங்க, என்ன பண்ணுது? எரியுது. பாட்டு ஆராதனை எரியுது. அதுல நீங்க என்ன செய்றீங்க? இந்த பாட்டு ஆராதனை எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், எடுக்கிறோமா இல்லையா? இது அநியாயமா நியாயமா? நீங்களே முடிவு பண்ணிக்கணும். தேவனுடைய காரியத்துல கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியமா இருப்பது நல்லது. வசனம் சொல்லுகிறது. நான் மோசேயத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னே போய் அந்த கண்மலையில நிற்பேன். உனக்கு முன்னே போய் இங்கே கர்த்தர் நிற்பார். என் மகன் வருவான், என் மகன் வருவான். ஆண்டவர் பார்த்துட்டே பாரு. ஆண்டவர் பார்க்கலாம், எப்படி பார்க்கறது தெரியல. ஆனால் நான் முடிச்சு கண்ணெல்லாம் மூடிட்டு இருப்பேன், திரும்பியும் முடிச்சு பார்ப்பேன், எங்கடா அந்த சத்து வந்துட்டாங்களா? ஆண்டவரே வரலப்பா. ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினான். இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்தில் நான் காசை பற்றியே பேசலைங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் காரியம் ஜெபம். காலையில் இருந்துச்சு கர்த்தருக்கு முன்பாங்க இல்லைங்க. வேதத்தை ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது வாசிக்க முயற்சி பண்ணுங்க. 5 அதிகாரமாவது வாசிக்க முயற்சி பண்ணுங்க. நான் என் செல்லில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கேன். ஏம்மா ஒரு பிச்சைக்காரம்மா பிச்சை இதுக்காரு மிகப்படுத்தி ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய ஒரு பையன் அப்படியே எடுத்து கூட்டி வாசிக்கணும்னு அதுக்கு என்ன தேவை? ஆண்டவர் காசா கொடுக்குறாரு. அதுக்கு தேவனுடைய வசனத்தை வாசிங்க. 3வது காரியம், அநியாயமாய் பெற்ற காரியங்களை திரும்ப கொடுக்க. 4வது காரியம், மார்க் 16:16. அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் 16 மார்க் 16:16. ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டான். ஞானஸ்நானம் ஒரு ரட்சிப்பு. 4வது காரியம் ஞானஸ்தானம் ஒரு ரட்சிப்பு. பரிசேயரும் சதுசேயரும் தங்களுக்கு கேடு உண்டாக. லூக்கா 7:30. ஆச்சா, அடுத்து லூக்கா 7:30. ஞானஸ்தானம் என்கிறது சங்கீதம் 50:5 என்ன? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல அவங்கள கூட்டுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவன
ஏன் ஞானஸ்தானம் எடுத்துட்டா உனக்கு முடிஞ்சு போகல. அந்த அனுபவம் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு நீ சாக வேண்டும், நீதிக்கு நீ பிழைக்க வேண்டும். பாவம் உன் சரீரத்தில் செத்ததாக இருக்க வேண்டும். இதுதாங்க ரட்சிப்பு. 4வது. 5வது காரியம் அப்போஸ்தலர் 2:40. அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடான சந்ததியை விட்டு நீ விலகுவது உனக்கு ரட்சிப்பு. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுவது என்னவா? என்னது மாறுபாடுன்னா என்னங்க சிஸ்டர்? மாறுபாடுன்னா என்ன? மாறுபாடுன்னா என்ன? என்ன போட்டு மாறுபாடுனா டபுள் மைண்ட், குறுக்கட்னா என்னங்க? குறுக்கட்னா வளைஞ்சு வளைஞ்சு போறதுன்னா கோணம். பாம்பு சர்ப்பம் எற தேடும் போது எப்படி போகும்? வளைஞ்சு 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 போகும். எல்லாம் முடிச்சு வயிறு நிறைஞ்ச ஒரு பாடு தன்னுடைய வலைக்கு வரும்போது உள்ள போகும்போது வளைஞ்சு வளைஞ்சா போகும், நேரா. ஏன்? தன்னுடைய ஜோடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு உலகத்துல போய் ஏதோ ஒரு காரியத்துக்கு போகும்போது அதனால என்னங்க பரவாயில்லைங்க, அதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. அங்க போய் நம்ம எப்படி வாழுகிறோம்? தேவனுடைய பிள்ளை சாட்சியை இறந்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு வாழ்றோம். இங்க வந்த உடனே அல்லேலூயா சோத்திரமப்பா நேரம் போறோம். இந்த காரியத்தை விட்டு விலகுவது ரட்சிப்பு. 5. 6வது காரியம் ரோமர் 10:9. ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்து நீ வாயினால என்ன பண்ண வேணும்? நீ ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் இயேசுவை உன்னுடைய வாயிலே மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேணும்? என்ன பண்ண வேணும்? அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை, முதலாவது முறை பார்த்த பிறகு ஊருக்குள்ளே போய் ஊரையே இயேசுவினிடத்தில் என்ன பண்ணிட்டு வந்தான்? அவன் என்ன செஞ்சா? போய் அறிக்கை. அவ போய் தியாலஜி பேசினாலா? வந்து பாருங்க, வந்து 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 நீ பெருசா ஒண்ணு பேச தேவையில்லை, வந்து. ஏங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது? இயேசு உன் பாவத்தை மன்னித்திருப்பாரு. ஆனா நீ மற்றவர்களுக்கு என்ன பண்ண வேணும்? அறிக்கை. இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை செய்ய வெட்கப்படுகிறவனை நானும் பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாகவும் தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை செய்ய நான் என்ன பண்ணுவேன்? வெட்கப்படுவேன். இன்னைக்கு பரலோகத்தில் உன் பேரை சொல்ல வேணும்னா நீ பூலோகத்தில் இயேசுவின் பேரை மற்றவர்களுக்கு என்ன பண்ணு? ஆறு. 7வது காரியம் யாக்கோப்பு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம். என்ன ஜெபம்? விசுவாசமுள்ள. நீங்க நீண்ட நேரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக நான் பண்ண வேண்டாம்னு சொல்லல. பண்ணுகிற வார்த்தையில கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு? விசுவாசத்தோடு கேளுங்க. என்ன கேளுங்க? விசுவாசத்தோடு. இயேசு சொல்றாரு, நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த மலையை பார்த்து எல்லாரும் உங்களுக்குள்ள உற்சாகம். பைபிள் எல்லாம் முடிஞ்சுதா? இப்ப நான் சொல்றேன். விசுவாசம் உள்ளவர்களாய் மலையை பார்த்து பெயர்ந்து போனா என்ன ஆகும்? மலை. நாம் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? நாம் சின்ன ஒரு தவறு செய்யறோம். இங்க என்ன தெரியுங்களா? இயேசு மலையை பார்த்து பேச சொன்னாரே தவிர மலையை பத்தி பேச சொல்லல. சரிங்களா? புரியுங்களா?
என்ன சிஸ்டர், நம்ம எதை பத்தி பேச சொல்லல? மலையை பத்தி பேசாத, மலையை பார்த்து பேசு. அதான் இயேசு சொன்னார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்ததுன்னா நீங்கெல்லாம் அவ்வளோதாங்க, நீங்கெல்லாம் எங்கேயோ, நீங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம், இந்த மாதிரி பலவீனமெல்லாம் 1000த்துல ஒருத்தருக்கு தான் வருங்க. அதெல்லாம் நானும் கட்டிங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? மலையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். மலையை பத்தி பேசிட்டு இருக்கிற. இந்த பிரச்சனையை அதைய பார்த்து பேசு. பிரச்சனையை இனி அகன்று. அப்ப பாருங்க, மழை என்ன ஆகுமா? அப்ப இன்னைக்கு வீட்டில் போய் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மலை, ஒரு பிரச்சனை, அந்த மலை என்னைக்கு போக மாட்டேங்குது. இந்த அவமானம் என்னைக்கு போகல, இந்த கஷ்டம் இன்னைக்கு இத்தனை நாளா போகல. அதை பார்த்து இந்த மலையை இந்த இடத்த விட்டு என்ன பண்ண? அகன்று போ. பெரிய பர்வதமே, நீ செர்வாபேலுக்கு முன்பதாய் சமபூமி ஆயிரும். அவ்வளவுதாங்க. ஆமென். ஆகுமா? ஆகாதா? 7 காரியங்களை நான் சொல்லியிருக்கேன். முதல் காரியம், ரட்சிப்பின் பாத்திரத்தில் இருக்க வேண்டியது விசுவாசம், பாவ மன்னிப்பு, அநியாயமாய் வாங்கினதை ஒப்படைத்தல், ஞானஸ்தானம், சபைகளை சேர்க்க மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுதல், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தல், விசுவாசம் என்ற ஜெபம். இந்த பாய்வைகள் இருக்குமானா உன் பாத்திரம் என்னாகும்? நிறைந்தது. நன்மையும் கிருபையும் உன் பின்னாலே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நீ எங்க போனாலும் பின்னால வரும். எல்லாரும் ஜெபிக்கலாமா?